ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இந்த தேர்வு நடந்து முடிந்த சூழ்நிலையில் அதில் கேட்கப்பட்ட குழப்பமான கேள்விகள் மற்றும் கூடுதல் மதிப்பெண்கள் குறித்து ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று நியூஸில் வெளியே இருக்குது. அது என்னங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்து தமிழ் திசையில் வெளியே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. தகுதியானதா தகுதி தேர்வு அப்படிங்கிற தலைப்பில் வெளியே இருக்குது. சில முக்கிய அறிவிப்புகள் இருக்குது. என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது தேசிய அளவிலான கால்பந்து போட்டி மாநில அணிக்கு ஒரு முன்கள வீரர் தேவை. நான் நீ என்று 1000 வீரர்கள் ஒரு இடத்துக்காக போட்டியிடுகின்றன. அணி மேலாளர் சிறு தேர்வு வைத்து அதில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவருக்கே மாநில அணியில் இடம் என்கின்றார். பிறகு அணி மேலாளர் ஒரு முன்கள வீரரை தேர்ந்தெடுத்தார். பல போட்டிகளில் அந்த வீரர் தனது திறமையை பயன்படுத்தி அதிக கோல்களை ஈட்டினார். ஆண்டுகள் கழிந்தன. புதிய மேலாளர் வந்தார். தமது அணி வீரர்களின் திறனை பரிசோதிக்க முன்கள வீரரை அழைத்தார். தேசிய அளவிலான போட்டியில் சிறப்பாக விளையாடினால் அணியில் தொடரலாம், இல்லை என்றால் வெளியேறலாம் என்றார் கண்டிப்புடன். ஆனால் போட்டியில் நீங்கள் கோல் கீப்பராக விளையாடி திறமையை நிரூபிக்க வேண்டும் என்றார் மேலாளர். முன்கள வீரர்களுக்கு அதிர்ச்சி. எல்லா நிலைகளிலும் எனக்கு விளையாட தெரியும், அதுதான் குழு விளையாட்டுக்கான விதி. முன்களத்தில் நின்று விளையாடுவது எனது சிறப்பு தகுதி. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒவ்வொரு நிலையிலும் சிறிது நேரம் விளையாடி காட்டுகிறேன். ஆனால் எனக்கு சற்று சம்பந்தமே இல்லாத நிலையில் விளையாடி வென்றால்தான் நான் தகுதியானவர் என்று சொல்வது எப்படி நியாயமாகும் என்று கேட்டார் வீரர். அதைத்தான் நுழைவுத் தேர்வுகளும் போட்டித் தேர்வுகளும் செய்கின்றன. நம் நாட்டில் மக்கள் தொகை அதிகம். ஒரு நிமிஷம். நம் நாட்டில் மக்கள் தொகை அதிகம், படித்தவர்கள் அதிகரிக்கும் அளவுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை. இதனால் தேர்வுகள் மூலம் குழப்பி வடிகட்டிவிட்டு தகுதியானவர்களுக்கே வாய்ப்பு என தப்பிக்க முடிகிறது. இதில் தகுதி தேர்வு முறையில் கூடுதல் பிரச்சனைகள் உள்ளன. பல காலமாக அந்தந்த ஆண்டுகளின் நடைமுறைக்கு ஏற்ப ஆசிரியப் பணி வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. அதன் பின் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதவி மூப்பு டிஆர்பி போட்டித் தேர்வு முறை வந்தது. கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 வந்ததும் இடைநிலை வரை போட்டித் தேர்வின் பெயர் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு என மாற்றப்பட்டது. இப்போதுள்ள 10ஆம் வகுப்பு வரையிலான புத்தகங்களை வரிக்கு வரி மனப்பாடம் செய்தால்தான் டெட் தேர்வில் தேர்ச்சி அடைய முடியும். சில ஆண்டுகளில் புத்தகங்கள் மாறிய பிறகு புதிய புத்தகத்தை படித்து தேர்வு எழுதினால்தான் ஆசிரியருக்கான தகுதி வரும் என எப்படி சொல்ல முடியும்? தொடக்க பள்ளியில் ஒரு ஆசிரியர் அனைத்து பாடங்களையும் நடத்துவதால் அனைத்து கேள்விகளை கேட்கப்படலாம். அவர்களுக்கு 8ஆம் வகுப்பு வரை உள்ள பாடநூலில் இருந்து கேள்விகள் எதற்கு? நடுநிலை வகுப்புகளில் ஒவ்வொரு பாடத்திற்கும் அதற்கான தனி ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் பாடத்தில்தானே அதிக மதிப்பெண்களுக்கு கேள்விகள் இடம்பெற வேண்டும். கால்பந்தாட்டம் போல அவரவர் நிலைக்கேற்ப திறன்களையும் பிறவற்றில் அடிப்படைகளையும் ஆசிரியர் தெரிந்து வைத்திருந்தால் போதுமே. அனைத்து பாட ஆசிரியர்களுக்கும் அறிவியல் அல்லது சமூக அறிவியலில் மட்டுமே 60 மதிப்பெண்கள் வினாக்கள் கேட்கப்படுவது எப்படி சரியாகும்? ஒரு நிமிடத்தில் வாசித்து புரிந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு குழப்பமான கேள்விகள் கேட்கப்படுவது ஏன்? தகவல்களை வெற்று மனப்பாடம் செய்வதுதான் தொடர்ந்து ஆசிரியராக வேலை செய்ய தகுதியா? இது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட வேண்டும். ஆசிரியர் பயிற்சி முறை, பணி அழுத்தங்கள், மாணவரின் நடத்தை மாற்றங்கள், காலத்திற்கேற்ற கல்வி முறை போன்ற கல்வியில் ஏராளமான மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அவைதான் அரசு பள்ளிகளையும் அடுத்த தலைமுறைக்கு காக்கும் வழிகள். போட்டித் தேர்வு வேறு, தகுதி தேர்வு வேறு. தகுதி தேர்வு என்பது சட்டப்படி பணியில் உள்ள 55 வயது வரையிலான ஆசிரியர்கள் எழுத வேண்டும். அதற்கு கொள்குறி வினாக்கள் மூலம் தகவல்களை கேட்கும் தேர்வு முறையானதே அல்ல. அவரவர் பாடத்திலிருந்து, வகுப்பறை மேலாண்மையிலிருந்தும், வினாக்களுக்கு அவரவர் அனுபவத்திலிருந்தும் விரிவாக விடை எழுதும்படி தகுதி தேர்வை மாநில அரசு மாற்றியமைக்க வேண்டும். உதாரணமாக, வகுப்பில் உட்காராமல் சுற்றி கொண்டே இருக்கும் மாணவனை எப்படி கையாள்வீர்கள்? வாசிக்க சிரமப்படும் குழந்தைகளை எப்படி வாசிக்க வைப்பீர்கள்? எழுத்துத் திறனை வளர்க்க என்ன செயல்பாடுகளை செய்யலாம்? மற்றவர்களை கேலி கிண்டல் செய்யும் ஒரு மாணவனை எப்படி நெறிப்படுத்தலாம்? ஒரு வகுப்பில் உள்ள சிறப்பு குழந்தையிடம் மற்ற மாணவர்கள் பழகும் முறைகளை கூறுக. அடித்தால்தான் குழந்தைகளை திருத்த முடியும் என வாதம் செய்பவரிடம் உங்கள் கருத்துக்களை எடுத்து கூறுங்கள். சைகை மொழி, ஓவிய மொழி பற்றிய பாடத்தை மாணவர் பங்கேற்று புரிந்து கொள்ள ஏற்ற செயல்பாடுகளை உருவாக்குங்கள். பாடக்குறிப்பு தேவையில்லை என விவாதம் நடைபெறுகிறது. ஏதேனும் ஒரு பக்கம் என்று உங்கள் விவாதங்களை எழுதுங்கள். பாடநூல் பாடத்திறன்களை வளர்க்க உதவியாக இருக்கிறதா? ஆய்வுரை எழுதுக.
பொதுப்பள்ளி, அருகமைப்பள்ளி ஆகியவற்றை ஏன் நடைமுறைப்படுத்த இயலவில்லை? இப்படியான கேள்விகள் தானே தகுதி தேர்வில் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுரையாளர் பள்ளி ஆசிரியர் எழுத்தாளர் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காரு. எல்லாமே நியாயமான கேள்விகள் தான். ஸோ அதனால் வினாக்கள் கடுமையாக இருப்பதால் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி பற்றிய உடனடி தகவல்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.